of December 2024, we received a complaint from a senior citizen saying that he has lost 93 lakhs uh, after investing in a cryptocurrency. Uh, he has invested his retirement funds into this cryptocurrency. The cryptocurrency name was TCX, Tron Connect, and they have invested in a company called Hashpay. This Hashpay company in the year 2021, they have established a company and created this cryptocurrency, and people can invest in this company through the Hashpay website. So initially, when people invested, they could see the cryptocurrency value going up, and people believed that their value, the investment value was actually increasing. Sometime later, the website was completely down, and they have noticed that the cryptocurrency value has come to zero, and people then realized that they have lost their valuable investments. On coming to Cyber Cell Puducherry, we have registered a complaint and we have investigated this case. So far, 8 persons have been arrested. Uh, Yesterday, Cybercrime Police Station, they have arrested the ninth person. We have been looking for this person for the past 6 months. He has been absconding. Yesterday, we could secure him. He was one of the main uh, idea. He gave the idea behind this cheating, and he is also one of the prominent member of this Hashpay company. Uh, Yesterday was successfully secured by our cyber cell police station team. In this regard, I appeal to people not to believe in huge returns or investment scams. All these things need to be thoroughly verified. If you have any doubt about regarding any investment, please approach us. We will be able to tell you whether it is genuine or not. Uh, and in case if any cyber crime is reported, please report immediately on 1930 to Cyber Cell Police Station. The earlier you report, the more quicker will be the action, and the chances of recovery of your investment will be high. Thank you. அதுக்கு சம்மந்தமாக எஸ்எஸ்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட புகார் போன டிசம்பரில் வந்துச்சு. ஒரு ரிட்டையர்டு சர்வெண்ட் வந்து ஏமாந்து கிரிப்டோ கரன்சியில் பணம் போட்டால் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஆஷ்பேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து பணம் போடுறாரு. அது திடீர்னு வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் சர்வர் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒன்றும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. ஸோ அதில் ஏமாந்து ஒரு புகார் கொடுத்தாரு. இந்த புகாரை வந்து சைபர் கிரைம் வந்து விசாரித்து இதுவரையிலும் 8 குற்றவாளி வந்து நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். இப்போ இவர் வந்து 9வது. இந்த இப்போ கைதாகிறவர் வந்து அந்த முக்கியமான போர்டு மெம்பர், இந்த பிரசிடென்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான 3 மெம்பரில் இவர் ஒரு ஆள். இப்போ இன்னும் ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு. அவர் மட்டும் இன்னும் பிடிக்க வேண்டியது இருக்குது. அதை பிடிச்சோம்னா இன்னும் அந்த கேஸை பற்றி தெளிவாகிடும். இப்போ இது சம்மந்தமாக வந்து நம்ம எஸ்எஸ்பி பொதுமக்களுக்கு என்ன அப்பீல் பண்ணுறாருன்னா, தயவுசெய்து ஆன்லைனில் நீங்கள் எது செஞ்சாலும் அதை ஒரு வாட்டி ஊர்ஜிதப்படுத்திக்கங்க. நேராகவும் அது சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷனை நேருக்கு நேராக யார் என்னன்றதை வந்து ஆராய்ந்து அதுக்கப்புறமா அந்த ஆன்லைனில் போய் டிரான்சாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவுசெய்து சைபர் போலீஸ் வந்து கூட அது நியாயமானது தானா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது மாதிரி வந்து நீங்கள் வந்து நீங்களாக போய் பண்ணி எதுவும் ஏமாந்து மாட்டிக்காதீங்க. சப்போஸ் அது மாதிரி மாட்டிக்கினாலும் நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்காதீங்க. இம்மீடியட்டாக 1930க்கு ஃபோன் பண்ணுங்கள். 1930 இல்லை cybercrime.gov.in வந்து வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் பதிங்க. உங்கள் பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் சைபர் போலீஸ் அருகாமையில் தான் இருக்குது. இம்மீடியட்டாக நீங்கள் நேராக வந்து புகார் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் பறிப்போன பணத்தை வந்து எங்களால் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ரெக்கவரி பண்ண முடியும், ரெக்கவரி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். இதை வந்து தெளிவாக வந்து பொதுமக்கள்கிட்ட போய் சேரணுன்றதை உங்கள் மூலியமாக வந்து எஸ்எஸ்பி வந்து இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க.
ஸோ சைபர் கிரைமில் தயவுசெய்து ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி யார் என்னென்ன உறுதிப்படுத்திங்க. இன்னும் மேலும் சந்தேகம் இருந்தால் சைபர் போலீஸின் வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இதை வந்து இப்போ இந்த 9வது குற்றவாளி இவரை வந்து கைது பண்ணதில் அவர்கிட்டேருந்து ஒரு ஆடி கார் நம்ம வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அந்த குற்றவாளி அந்த ஆடி கார் வெளியில் தான் நிற்குது. இது சம்மந்தமாக வந்து அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். தான் முக்கியமான குற்றவாளின்னு A1 ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம். அவருக்கு தான் வந்து இவரை விட முழு விவரம் அதிகமாக தெரியும். அந்த பணம் என்ன பண்ணியிருக்காருன்றது. அதாவது இப்போ நம்ம புகாரில் நம்ம வந்து முதல் தகவல் அறிக்கையிலே பதிவு பண்ணியிருக்கிறோம். இவர் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணதாகவும், இவர் ஃப்ரெண்டு வந்து விஜயகுமார் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஆஷ்பேயில் வந்து நிறையா பணம் வருதுன்னு சொல்லி அது மூலியமாக தான் இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கம்ப்ளைண்ட்டில் நமக்கு தெளிவாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து நார்த் இந்தியாவில் போட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இவர் வரல. நம்ம கேஸை பொறுத்தவரையிலையும் அது ஒரு பக்கம் இருக்க. இந்த 3 பேருக்கு மெயின் போர்டு மெம்பருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா இந்த பிஸ்னஸ்? அந்த இப்போ நீங்கள் கேட்டீங்களே அவங்களுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க? அந்த அந்த நடிகைகளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குதான்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கள் கேஸுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அவங்க நடிகைகள்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தான் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பார்த்தா ஏதோ கார் பரிசளிப்பு விழாவுக்கு வராங்க. இந்த ஆஷ்பேயில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கார் வந்து பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு கொடுக்குற விழாவுக்கு வந்து ஒரு பெரிய விஐபி மாதிரி அவங்க வந்து பரிசு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கும் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம வந்து இப்போ இது பரிசளிப்பு விழாவுக்கு கூப்பிட்றோம், வந்து பரிசளிப்பு கூப்பிட்டு போகிறாங்க. பரிசளிக்க வந்தவங்களை வந்து நம்ம குற்றவாளியாக எடுக்க முடியுமா, விட்னஸாக எடுக்க முடியுமா என்றதை வந்து தீர ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து மேலடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நம்மளை பொறுத்தவரை இன்டைரக்ட் ப்ரொமோஷன் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஆனால் பட் இந்த கிரைமுக்கும் அதுக்கும் வந்து நம்ம எப்படி வந்து பாலம் போட்டு அதை வந்து லிங்க் பண்ண போகிறோன்றது நமக்கு வந்து தெரியணும். இவங்க ஏமாந்ததுலேருந்து அவங்களுக்கு பணம் போச்சா அவங்க இது வரலையும். அதாவது நம்ம டிசம்பர் மாதம் வழக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி தான் புகார் வந்தது. அதுலேருந்து நம்ம ஒன்று பார்க்கக்குள்ள இந்த பேர்லாம் போட்டாவே இன்டர்நெட்டில் எல்லாம் வருது, வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாமே வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. ஆனால் இதில் கூட்டு சரியான்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து நிறைய மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த ஈவெண்ட் கார் பதிச்சு கொடுக்கறத வந்து எல்லா மீடியாவும் பப்ளிஷ் பண்ணிக்குது. அப்போ எல்லா மீடியாவும் பப்ளிஷ் பண்ணுறதால அவங்களாம் இதில் குற்றவாளி ஆகிடுவாங்கன்னு நம்ம சொல்லிடலாமா? ஏன்னா நீ எப்படி இந்துவில் பப்ளிஷ் பண்ண, நீ எப்படி சன் டிவியில் பப்ளிஷ் பண்ண, அப்போ உனக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு இதோட வந்து பணம் பரிமாற்றம், கீழே இருக்கிற பணம் பரிமாற்றத்தில் ஏமாந்தவங்களுடைய பணம் அவங்களுக்கு போயிருக்குதா, அந்த மாதிரி தான் குற்றத்தில் அதாவது கான்ஸ்பிரசி அதில் அவங்க பங்கு இருக்கிறாங்களா, பிளானிங்கில் பங்கு இருக்கிறாங்களா. ஏன்னா கிரிமினல் ஜூரிடிக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு இருக்குது. அந்த ஒரு கிரிமினல் ஆக்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு இருக்குது. அப்போ கான்ஸ்பிரசி, பிளானிங், ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் கமிஷன், பார்ட்டுன்னு சொல்லிருக்குது. இதில் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்குள்ளே அவங்க வராங்களான்றது தான் முக்கியமான விஷயம். இருந்தாலும் அவங்களையும் நம்ம வந்து விசாரிப்போம். இப்போ வந்து டிஜிட்டல் இதுவரையும் இல்லை, இதுக்கப்புறம் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷனில் ஒவ்வொரு படிப்படியாக தான் நம்ம உள்ளே போக முடியும். ஒவ்வொரு குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணோம். இதுவரையும் நம்ம டிஜிட்டல் எவிடன்ஸில் உள்ளே போகக்குள்ள அவங்களுக்கு இதில் எந்த வித லிங்க்கும் வரல.
இல்லை இல்லை அவங்களுக்கு எதுக்குமே இது இல்லை. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ அதை வச்சு தான் இவங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. நம்ம வீடியோவை பார்த்தா நம்ம சொல்கிறோம். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தா பரிசளிப்பு விழா, புரியுதுங்களா? அந்த வீடியோ வந்து இப்போ பரிசளிப்பு விழா வீடியோ. அப்போ ஒரு கார் வந்து அவங்க பரிசளிக்கிறாங்க, அவ்வளோதான். பார்த்ததில்லை. நம்ம வந்து திருப்பியும் ஒரே மேட்ரை நான் ஆமான்னு சொல்லணும்னு திருப்பி நீங்க கேள்வி கேட்கலாம், அது முக்கியம் இல்லை. இப்பதான் சொன்னேன், இது வரலையும் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் திருப்பி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஐயா எப்ப இது வரலையும் விசாரணையில நம்மளை பொறுத்து அதுக்குதான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். ஒரு குற்றம் சொன்னா குற்றம் உடைய கான்ஸ்பிரசி, பிளானிங், ப்ரிப்பரேஷன், எக்ஸிகியூஷன், இல்லீகல் கெயின், இந்த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் அவங்க வரல. ஆனா இதுவரையும் வரல, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இன்னும் ஒரு குற்றவாளி இருக்காரு, அவரை தேடணும். இப்போ நான் வந்து ஒரு குற்றவாளி கூட கரெக்டான லிங்க் இருக்குதுன்னு தெரியாம நான் ஒரு விஐபியை போயோ இல்ல மற்றவங்களை போயோ கெரடா பண்ணா நான் என்னுடைய சுய விளம்பரத்துக்கு போறதா தான் கணக்க வழிய குற்றத்தை கண்டுபிடிக்க போற கணக்கு இல்லை. இப்ப இங்க இருக்கிற போலீஸ் நம்ம சுய விளம்பரத்துக்கு போறோமா இல்ல நம்மளுடைய ப்ரொஃபஷனலா வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கிறோமான்றது அது முக்கியமான விஷயம். இல்ல 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 இது டிஜிட்டல் சைபர், புரியுதுங்களா? சைபர் டிஜிட்டல். Any further development will inform the media. பணம் பரிமாற்றம், கம்யூனிகேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இப்ப 10வது வாட்டி என்ன கொடுக்குற பிரஸ் மீட் இது. வண்டியா குடிச்சாங்களா? போலீஸ் ஆபீசர் பாருங்க, எப்போ ஐடி கேட்குறேன் அது யார் முடிவா சொல்லு. என்கொயரி பண்றாங்க. எங்களை கேட்குறீங்களா? தாமோதர் 3-4 வருஷமா பார்க்கவே. அப்ப நீங்க